இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்திருக்கிறார். நாங்கள் யார்ட்டையும் இனிமே கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 வருடத்திற்கு ஒரு முறை எங்களை புதுப்பிக்கிற வேண்டிய இடத்தில் நாங்கள் 5 பைசா கொடுக்காம கூட புதுப்பிச்சிருக்கோம். நாங்கள் மாணவர்களுடைய கட்டணத்தை குறைத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருந்தாலும் மத்திய அரசிடமிருந்து ஆவணங்களை பெறுவதிலே அமைச்சர் பெருமக்கள் தான் முன்னுதாரணமாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே இருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மத்திய அரசோடு ஒரு இணக்கமாக இருந்த காரணத்தால் எல்லாம் கப்பம்தான். நான் வாங்கி தந்துறேன், அதன் மேலே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய கூட்டணியில் இருந்ததற்கான சான்று. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில், அதில் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை, அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டார். ஆனால் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதன் மூலமாக தான் இது சாத்தியமாகும். சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகரிக்க மும்மொழி கொள்கை தானாக உள்ளே வந்துடும். ஏற்கனவே மும்மொழி திட்ட கொள்கை மறைமுகமாக சாத்தியப்படும். இந்தி அல்ல, சமஸ்கிருதம். இன்றைக்கு சமஸ்கிருதம் எல்லா வகையிலும் தமிழுக்குள் புகுத்தப்படும். இங்கே 4 மொழி கொள்கைக்கு தான் இன்றைக்கு மத்திய அரசு தயாராகி. கரூரில் ஒரு மிகப்பெரிய பண நிறுவனம், நிதி நிறுவனம் இயங்கி, அது ஏவாவேலுடைய எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கப்பட வேண்டுமோ அங்கிருந்து தான் இஷ்யூ ஆயிருக்கு. இந்த பணம் எப்படி அங்கே எடுத்து செல்லப்பட்டிருக்குன்னா, தேர்தல் அவசரம்னு போட்ட போர்டு வச்சு எல்லா மகிழுந்துலையுமே பணம் கொண்டே இறக்கி அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு எங்களது அரசு எடுத்திருக்கு. இந்த நிறுவனத்திற்குள்ள கிட்டத்தட்ட லட்சம் கோடிகளை அடுக்கி வைத்திருப்பதாக செய்தி இன்னைக்கு நான் வெளியே. கரூரில் இந்த நிறுவனம் இயங்குகிறது. அப்படி என்றால் இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுப்பதிலே மிக மிக கவனமாக இருந்து கொள்ளையடிப்பாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வரக்கூடிய ஜூலை 2வது வாரம் கரூர் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்குது. கரூர் சென்று மக்களை சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு. எங்களுடைய உயிர்கள் பறிபோன இடத்தில் அஞ்சலி செலுத்தி எல்லா குடும்பத்தினரையும் சந்திப்பதற்கு முதலமைச்சராக இன்றைக்கு உங்கள் மகன் நான் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், உங்களுடைய தம்பி முதலமைச்சராக வந்திருக்கிறேன், உங்களுடைய அண்ணன் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், எல்லாம் தாண்டி உங்களுடைய தாய்மாமன் முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்தில் எங்கள் தலைவன் என்று திமுகவின் நீட்சி தொடருவதால் காட்சி இன்னும் மாறும். அதுக்கான நடவடிக்கைகளை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திமுக கரைவேட்டி நாங்கள் தெரியலையே, இல்லை அண்ணா திமுக கரைவேட்டி கட்டி நாங்கள் தெரியல. பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகிலன் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து வெள்ளை அறிக்கைகள் தாவேக அரசில் நிதித்துறையிலிருந்து வெள்ளை அறிக்கை வந்து விட்டது, மின்துறையிலிருந்து வந்து விட்டது, அடுத்தது பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து வெள்ளை அறிக்கை வர இருக்கிறது. இந்த வெள்ளை அறிக்கை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் செயல்பாடு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. வெள்ளை அறிக்கைகளே விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வெள்ளை அறிக்கை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கான நடவடிக்கைகளை விரைவில் அரசு செய்ய காத்திருக்கிறது. ஒன்று, இப்போ நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பிடி அரசகுமார் என்கிற ஒரு பொறுக்கித்தனமான ஒரு நபர் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விட போகிறதில்ல. இப்போ கண்ணப்பன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் கல்வித்துறை இலாகாவை கண்காணிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிர்வாக இயக்குனர். அவர் யாருக்கெல்லாம் லஞ்சத்தை பெறுவதற்கு வழிவகை செய்தார் என்பதையும் இன்னைக்கு தோண்ட காத்திருக்கிறது தமிழக அரசு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வி நிலையங்கள், இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்திருக்கிறார். நாங்கள் யார்ட்டையும் இனிமே கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 வருடத்திற்கு ஒரு முறை எங்களை புதுப்பிக்கிற வேண்டிய இடத்தில் நாங்கள் 5 பைசா கொடுக்காம கூட புதுப்பிச்சிருவோம். நாங்கள் மாணவர்களுடைய கட்டணத்தை குறைத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிற இடத்திற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய என்னுடைய இளவல் ராஜ்மோகன் அந்த திட்டத்தை கச்சிதமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏவா வேலு என்கிற ஒரு பொறுக்கித்தனமான அமைச்சர். இல்லை, இந்த பள்ளிக்கல்வித்துறை பற்றி பேசுகிறப்ப ஒரு கேள்வி. நந்தகுமார் என்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி சங்கத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி புதுப்பிக்கணும்னா லஞ்சம் 5 to 25 லட்சம் வரை கொடுத்து, ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவர் வந்து நடத்துகிற பள்ளி மத்திய அரசிடமிருந்து தான் அனுமதி பெற வேண்டும், சிபிஎஸ்சியாக மாற்றி கொடுக்குற வேலையை தான் அவர் பார்க்குறாரு. அதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இவர் ஏன் இப்படி சொன்னார், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதே போல் ஜோகோவின் தலைவர் நிறுவனர் வேம்பு அவர் சொல்லும் போதும் கூட அவருடைய பள்ளியும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் வருது, ஓப்பன் ஸ்கூல் வச்சிருக்கிறாரு. அப்போ தமிழ்நாடு அரசுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லையே. அதுக்கப்புறம் கேட்ட பிறகு டிடிசிபி அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு மாத்துறாரு. டிடிசிபி அப்ரூவல் வந்து கொடுக்கணும்னா ட்ரஸ்ட்டாக மாற்றணும், அது அவர் அது பண்ணலை.
இப்படிங்கிற குற்றச்சாட்டு, பதில் குற்றச்சாட்டு. நீங்கள் ஒரு விஷயம் இதில் ஆழமாக கவனிக்கணும். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருந்தாலும் மத்திய அரசிடமிருந்து ஆவணங்களை பெறுவதிலே அமைச்சர் பெருமக்கள் தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே இருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மத்திய அரசோடு ஒரு இணக்கமாக இருந்த காரணத்தால் எல்லாம் கப்பம்தான், நான் வாங்கி தந்துறேன், அதன் மேலே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய கூட்டணியில் இருந்ததற்கான சான்றிதழ். அப்போ அவங்க வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்துல நான் கையெழுத்திட மாட்டேன், நீங்க தர வேண்டிய 2350 கோடிக்கு மேல இருந்த அந்த நிதி வந்து வராட்டாலும் பரவாயில்ல, நாங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்திட மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த நிதியை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும். நாங்களும் அதை தானே கையில் எடுத்துருக்குறோம். இல்ல, அப்ப நீங்க 2 பேரும் மறைமுகமா இணக்கமா இருந்தீங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதிர்ப்பது போல சமாதானம் செய்வதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் தாருங்கள். அப்படி நீங்கள் தர மறுத்தீங்கன்னா நாங்கள் எங்கே கை வைப்போம்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் நிதித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த விஷயத்தில். அப்போ இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் அல்லது நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவான வரையறை கோட்பாடுகளை மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு வந்ததுனால இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை நாம் தர வேண்டும். அதாவது செயல் திட்டங்களில், நடைமுறை திட்டங்களில் மத்திய அரசோடு இணக்கம் அல்லது உரிமையை கேட்டு பெறுகிற இடத்தில் தாவேக்கா இருக்கிறது. ஆனால் திமுக இணக்கமாக இருந்தது. ஏன் கொடுக்கல அப்படின்னு, நீங்க அடித்த கொள்ளை சாதாரணமானதல்ல. நீங்க அங்க இப்ப நீங்க குறிப்பிட்டதை போல கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல கல்வித்துறைக்கு நாங்க தர்றேன்னு சொன்னா குறைந்தபட்சம் 1200 கோடியை கொள்ளையடித்திருப்பார்கள், 800 கோடியை செலவழித்திருப்பார்கள். இதுதான் நடந்திருக்கும். இது மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது. ஆகையால் தான் அவங்களுக்கு நிதி கொடுக்கல. இப்ப எங்களுக்கு நிதி தாரம்னு சொன்னாங்கன்னா இது கொள்ளை அடிக்கிற ஆட்சி இல்லை, கொள்கைக்கான ஆட்சி அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். இன்னைக்கு மத்திய அரசு எங்களை நம்புதுன்னா நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம்னு நம்புது. அப்போ இந்த தொகையை மாநில அரசுக்கு கொடுத்தால் முறையாக செலவிடுவார்கள் என்று நம்புகிற அந்த நம்பிக்கை தான் மத்திய அரசுக்கு தேவை. அந்த நம்பிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு நிதியை தர தயாராக இருக்கிறார்கள். ஆனால் திமுக கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக வைத்ததால் மத்திய அரசு, குறிப்பாக நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப துல்லியமாக எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இனிமே அந்த நிதி நிறுத்துவதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியினை மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, இணக்கம் காட்டி வருகிறது. அந்த தொகையை பறிமுதல் செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம், கெஞ்சி பெற வேண்டிய இடத்தில் இல்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறார். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுல, அதுல நாங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை, அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம்னு சொல்லிட்டார். ஆனா அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதன் மூலமா தான் இது சாத்தியமாகும். சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகரிக்க அதிகரிக்க மும்மொழி கொள்கை தானா உள்ள வந்துடும். இப்போ பெற்றோரே வந்து பிள்ளைகளை சிபிஎஸ்இ பள்ளிகளில் சேர்க்கறது தான் விரும்புகிறாங்க. இப்போ அரசு பள்ளிகள் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்படும்? நிதி வரல. இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் முரண்படுறேன். ஏற்கனவே மும்மொழி திட்ட கொள்கை மறைமுகமாக சாத்தியப்படுத்தி இருக்கிறது. எப்படி? இந்தி அல்ல, சமஸ்கிருதம். இன்றைக்கு சமஸ்கிருதம் எல்லா வகையிலும் தமிழுக்குள் புகுத்தப்பட்டிருக்கிறது. வேட்டியை வேஷ்டி என்று சொல்லிவிட்டான். அப்போ ஆட்டுக்குட்டியை ஆஸ்ட்ரு குஷ்டி என்று சொல்லுவானா என்கிற கேள்வி இருக்கிறது. இங்கே 4 மொழி கொள்கைக்கு தான் இன்றைக்கு மத்திய அரசு தயாராகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மும்மொழி கொள்கை நடைமுறையில் இல்லாவிட்டாலும் நடைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. நாம் கவனமாக இந்த இடத்துல செயல்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அடிப்படை குழந்தைகள் கல்வியிலேயே இன்னைக்கு சமஸ்கிருத வார்த்தைகளைத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். புத்தகத்திற்கு புஸ்தகம்னு போடுறான், நீங்க போய் பாருங்க. நீங்க இங்க நிறைய சமஸ்கிருத சொற்கள் ஊடுருவி. அப்ப அதுக்கு பேர் என்ன? அது மொழி இல்லையா? அந்த மொழிக்காக பல ஆயிரம் கோடிகளை மத்திய அரசு செலவு செய்கிறது. இந்த விஷயத்துல என்னுடைய இளவல் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மும்மொழி கொள்கை என்பது இந்தி மட்டுமல்ல, சமஸ்கிருதமும் சேர்ந்தால் மும்மொழி கொள்கையாகத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில இருமொழி கொள்கை என்றால் சமஸ்கிருதம் இல்லாத சொற்களையும் பொருட்களையும் பயன்படுத்துகிற இடத்தில் தான் இருமொழி கொள்கை தெளிவாக இருக்கும். நாம் மும்மொழி கொள்கையில் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தாங்களின் கவனத்திற்கும் கொண்டு வர. பிறமொழி கலப்பில்லாத தூய தமிழ் குழந்தைகளுக்கு கற்பிக்கணும். அதுதான் இருமொழி கொள்கை. ஆங்கிலம்னா ஆங்கிலமா இருக்கணும், தமிழ்னா தமிழா இருக்கணும். தமிழுக்குள்ள சமஸ்கிருதம் வந்தால் அது எப்படி இருமொழி கொள்கையாக இருக்க முடியும் என்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது. அப்போ அதை சரி செய்யப்பட வேண்டிய இடத்தில் நமது நிர்வாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலே நான் உறுதியாகிறேன். இதை பற்றி என்னுடைய அமைச்சர், என்னுடைய இளவல்கிட்ட நான் பேச போறேன் விரைவில். இந்த மாதிரி இருக்கு, இதை கொஞ்சம் கவனத்தில் எடுங்கன்னு சொல்ல போறேன். இதற்காக எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்லாம் வரும், எனக்கு தெரியும் அது. ஏன்னா எவரும் யோசிக்காத ஒரு விஷயத்தை நான் தோண்டி கிளப்புகிறேன். மும்மொழி கொள்கை மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. 4 மொழி கொள்கையை உருவாக்குவதற்கு மத்திய அரசு திட்டம் தீட்டுகிறது.
நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவா வேலு என்கிற அந்த முன்னாள் அந்த நக்கித்துறை அமைச்சர், அப்படித்தான் அவனுக்கெல்லாம் பேர் வைக்கணும், அயோக்கிய பேலுக. இந்த நாட்டின் தேசத்தை சுரண்டி கொடுத்தவர்கள், இந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடித்தவர்கள். நான் அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறேன். என் தலைமை, என் தலைவர் என்னை கண்டிப்பா. எனக்கு தெரியும். அண்ணனுக்கே நான் சொன்னேன் நேரில், அண்ணா எனக்கு பொறுக்க முடியல, நான் இங்கே பண்ணுற சேட்டைகள்னு சொன்னேன். எனக்கும் பொறுக்க முடியல, இருந்தாலும் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொன்ன சொல் எனக்கு நினைவுக்கு இருந்தாலும் கூட இவங்களை சும்மாவே விடக்கூடாது. பாஸ்டல் சிறைச்சாலையை வங்காள விரிகுடா கடலுக்குள் நிறுவப்பட வேண்டும். இந்த அயோக்கியத்தனமான ஆட்சியாளர்கள், அயோக்கியத்தனமான அமைச்சர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். பாருங்க, ஏவா வேலு சாலை போட்டதாக கொடுக்கப்பட்ட பணம் 4.68 கோடி. பணம் கொடுக்கப்பட்ட மாதம் 2022 மார்ச் மாதம். சாலை போட்டது போல இன்ஸ்ட்ரூமெண்ட் புத்தகம் எழுதியது மார்ச் மாதம் 22ஆம் தேதி, 22வது வருஷத்துல. இந்த ஊழல் வெளிவந்தவுடன் ஒப்பந்ததாரரை காப்பாற்ற காவல்துறை பாதுகாப்புடன் சாலை போட முயற்சி செய்ததும் அதே ஏப்ரல் 2022. ஒப்பந்ததாரர் சங்கரானந்த். இவருக்கு மொத்தமே கரூர் சாலை ஒப்பந்தங்கள் 2021-22 170 கோடி. இதில் சங்கரானந்த் எடுத்தது 110 கோடி. மொத்தம் 31 டெண்டர்ல 20 டெண்டர்கள் சங்கரானந்த வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி என்றால் இன்னொரு குற்றச்சாட்டை நான் சொல்றேன். அதாவது கரூர்ல ஒரு மிகப்பெரிய பண நிறுவனம், நிதி நிறுவனம் இயங்கிக்கணும். அது ஏவாவேலுடையது. எந்தெந்த அமைச்சர்கள், எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கப்பட வேண்டுமோ அங்கிருந்து தான் இஷ்யூ ஆயிருக்கு. இந்த பணம் எப்படி அங்கே எடுத்து செல்லப்பட்டிருக்கிறதுனா, தேர்தல் அவசரம்னு போட்ட போர்டு வச்சு எல்லா மகிழுந்துலையுமே பணம் கொண்டே இறக்கியிருக்காங்க. அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு எங்களது அரசு எடுத்திருக்கிறது. பல கோடிகளை, இன்னொன்று தெரியுமா, 2 கோடி ஒரு வேட்பாளர் காசு வாங்கியிருக்கிறார் சொன்னா 6 கோடி வட்டி கட்டிட்டாரு. மேலும் அசலை கட்ட சொல்லி பயங்கர நெருக்கடி. அங்க ஒருத்தர் இருக்கான், கொள்ளைக்கார கும்பல் தலைவன், இந்த ஏவாவேலுக்கு எடுபடியாக. அவன் தான் அந்த நிறுவனத்தை வழி நடத்துறான். பட் அந்த நிறுவனத்திற்குள்ள கிட்டத்தட்ட லட்சம் கோடிகளை அடுக்கி வைத்திருப்பதாக செய்திகள் இன்னைக்கு நான் வெளியிடுறேன். கரூரில் இந்த நிறுவனம் இயங்குகிறது. அப்படி என்றால் இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுப்பதிலே மிக மிக கவனமாக இருந்து பன்றி இவங்க பல்லக்கு தூக்குவாங்க, கொள்ளையடிப்பாங்க. முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர்கள் மீது வைக்கப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மீதான நடவடிக்கை அரசு துரிதப்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் நீங்க கரூர்னு சொன்னோன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வரக்கூடிய ஜூலை 2வது வாரம் கரூர் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்குது. கரூர் சென்று மக்களை சந்திக்க இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆட்சி அமைத்து இத்தனை நாட்கள் ஏன் தேவைப்படுது? எதிர்க்கட்சிகள்லாம் விமர்சனம் வைத்த பிறகு போகிறாரே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது இல்லையா? வந்தோடனே அவர் போயிருக்கலாமே, ஏன் இத்தனை காலம் எடுத்துக்கிட்டார்? நாங்க சொன்ன பிறகு தான் அவர் போறதுக்கு தயாராகணுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்படி இல்லை. ஒரு முதலமைச்சர் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. கரூர் என்பது எங்கள் சொந்த, என் தாய்கள், என்னுடைய குழந்தைகள் இறந்திருக்கிற ஒரு நிகழ்வு. இப்போ ஓராண்டு அது திரும்ப போகுது. இந்த ஓராண்டுக்குள்ள இப்போ அந்த குழந்தைகளுடைய நினைவு நாளை போற்றுகிற வகையில் என்னுடைய குடும்ப உறவுகள் இறந்திருக்காங்க. அந்த நிகழ்வை தமிழக வெற்றி கழகம் அனுஷ்டிக்க காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு கரூரில் எங்களுடைய உயிர்கள் பறிபோன இடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு எல்லா குடும்பத்தினரையும் சந்திப்பதற்கு முதலமைச்சராக இன்றைக்கு உங்கள் மகன் நான் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், உங்களுடைய தம்பி முதலமைச்சராக வந்திருக்கிறேன், உங்களுடைய அண்ணன் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய தாய்மாமன் முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்தில் எங்கள் தலைவன் இன்றைக்கு காத்திருக்கிறார். இப்போ எங்கள் அண்ணன் பிள்ளைகளுக்கு தாய்மாமனாக கரூரில் போய் இறந்த குழந்தைகளுக்கு நான் உன் தாய்மாமன் வந்திருக்கிறேன், கண் விழித்து சற்று பார், உன்னுடைய உயிர் தியாகத்தில் தான் நான் இன்று இந்த பதவியை அடைந்திருக்கிறேன். நீ சிந்திய இரத்தமும் நீ சிந்திய கண்ணீரும் நீ அடைந்த வேதனையும் எனக்குள் ஒரு விதமான எழுச்சியை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. உன்னை பார்ப்பதற்கு நான் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த செய்தி தான் எங்கள் தலைவர் இன்றைக்கு மீண்டும் கரூருக்கு செல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, அங்கே எங்களுடைய பெற்றோர்கள் எப்பொழுது தன்னுடைய பிள்ளை மூத்தவன் வருவான் என்று இயங்குகிற ஒரு சூழலும், குழந்தையை பறிகொடுத்து, தங்கையை பறிகொடுத்து, தம்பியை பறிகொடுத்து இன்னும் மழலை மொழி மாறாத எங்களுடைய மூத்த குழந்தைகள்
மாமா எப்போ வருவாங்க என்று கேட்குற அந்த ஒரு சூழலில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு போய் தன்னுடைய முகத்தை காட்டி ஓராண்டு காலம் நிறைவேறுவதற்குள்ளாகவே சிறிதளவேனும் அவர்களுக்கு மனநிலையில் மாற்றம் தேவைப்படுகிறது என்பதற்காக இன்றைக்கு அந்த பயணத்தை திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கரூரில் எங்களுடைய குழந்தைகளை, எங்களது குடும்பங்களை பார்ப்பதற்காக போகிறார். அதில் அரசியல் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதலமைச்சர் காலையில 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்து விடுகிறார். மாலை வரை அங்கேயே இருக்கிறார். உணவருந்த கூட வீட்டுக்கு போறதில்ல. இதனால கோப்புகள்லாம் விரைவா கையெழுத்தாகிறது. எல்லா அமைச்சர்களும் இதே போல அவரை பின்பற்றுகிறார்கள். அவரே வரும்போது நம்மளும் வந்தாகணும் அப்படின்னு பின்பற்றுகிறார்கள். இப்படிங்கக்கூடிய செய்திகள் நிறைய சமூக வலைதளங்கள்ல வருது. அதேபோல அமைச்சர்களும் தொடர்ந்து ரீல்ஸ் போடுற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க வேலை செய்யறாங்க. ஆனா, அதை இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இவங்க ரீல்ஸ் போட்டு அல்லது இந்த மாதிரியான விளம்பரப்படுத்தி தான் நல்லதுகளை செய்ய வேண்டுமா? அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இல்ல, அது நீங்க சொல்வது சரியானது தான். ரீல்ஸ் மோகம் என்பது பிரதமருக்கே இருக்கு. எங்களது அமைச்சர்களுக்கு இருப்பதில் ஒன்றும் தவறில்லை. தங்களுடைய செயற்பாடுகள் என்ன என்பதை எளிய மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆகையால் தான் சட்டசபை வளாகத்தில் நடைபெறுகிற விவாதங்களை கூட துல்லியமாக இன்றைக்கு நேரலையில் ஒளிபரப்புகிறோம். எந்த ஆட்சியும் செய்யாத ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொண்டோம். இந்த வாயை கோணம் வைக்கிறது, மூஞ்சியை காட்டுறது, என்ன நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர்கள் செய்கிற செயல்கள், நான் என்ன கேட்குறேன்னா, எதிர்க்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் ஏன் மீம்ஸ் போடலைன்னா, கொள்ளையடிச்சது வெளியில் தெரிஞ்சு போயிடும். எங்களுடைய அமைச்சர்கள் மீம்ஸ் போடுறாங்கன்னா, நேர்மையான முறையில் ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக போடுகிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர்கள் போட மறுத்தார்கள், நாங்கள் போடுகிறோம். ஆகையால் இது ஒரு பெரிய விடயமே கிடையாது. ஆனால் சில செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகிறது. அது வரத்தான் செய்யும். இப்போ நான் இருக்கிறேன், காலை கடனை தினந்தோறும் கழிப்பது என்பது இயல்பான வாடிக்கை. நான் மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ அவனுக்கு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்கள் கடந்து தான் ஆட்சியை தக்க வைக்க முடியும். விமர்சனங்கள் வரட்டும், பார்த்துக்கொள்வோம். அதை தைரியமாக எதிர்கொள்வதற்கு எங்கள் அமைச்சர்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்கிறது. ஆகையால் அவர்களுடைய நடவடிக்கைகளில் பிழைகள் இருந்தால் சொல்லட்டும், நாங்கள் திருத்திக் கொள்ளுகிற இடத்தில் இருக்கிறோம். ஆனால் பிழைகள் செய்வதற்கு தூண்டுகிற கூட்டத்திற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்வதில்லை. நாங்கள் ரொம்ப தெளிவான ஆட்சியாக இருக்கோம். நிறைய இளைய அமைச்சர்கள் இளம் வயதில் முதல் முறையாக சட்டசபையை பார்த்திருக்கிறார்கள், முதல் முறையாக அமைச்சர்கள் ஆகியிருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி தொடர்பான விஷயங்கள், நிர்வாகம் தொடர்பான விஷயங்கள், இது தொடர்பாக கட்சி ரீதியாகவோ அல்லது அமைப்பு ரீதியாகவோ இப்போ கூட சமீபத்தில் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வகுப்பு எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நிர்வாக ரீதியான வகுப்புகள் எடுக்கப்படுகிறதா என்றும்? இல்லை, பொதுவாக ஆணாவை கற்பிப்பதற்கு மண் தேவைப்பட்டது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் சிலேட்டுக்கு மாறணும். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாம் டிஜிட்டலுக்கு மாறியாச்சு. இன்னைக்கு குழந்தைகளே டிஜிட்டலில் மாறி நிற்குது. புதிதாக வரக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என்று சொல்வதை விட அவர்களுக்கு பயிற்சி ஏன் கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, எப்படி உன்னுடைய ஆளுமை தன்மையை காட்ட இருக்கிறாய் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு களமாக அதை பார்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு எங்களுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற தம்பி ரமேஷ், அவருடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குதிரை வேகத்தில் அவருடைய செயற்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் ஆமை வேகத்தில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது காரணம், அவங்க அப்படி வந்துட்டாங்க, அவங்க பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடே ஆமை வேகத்தில் இருக்கக்கூடாது, குதிரை வேகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்படுகிற ஒரு மாநாடு. என் தம்பி ரமேஷுக்கு ஈடு இணையாக நீங்கள் செல்லணும். சுற்றி சுற்றி பம்பரமாக நிற்கிறார். அப்படி என்றால் ஒரு இளம் அமைச்சர் இன்றைக்கு எதை செய்ய வேண்டும், தனக்கு சார்ந்த துறையை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுணர்ந்துதான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் பயிற்சி என்பதை விட முயற்சிக்கான அது ஒரு பயிற்சி விழா, அப்படித்தான் அதை பார்க்கணும்.
இப்போ மாற்றம், அதாவது நாங்க தீர்வை தரக்கூடிய ஒரு ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்ல. அதே பழைய காட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னு நிறைய சமூக வலைதளங்கள்ல இது போன்ற கருத்துக்கள பார்க்க முடியுது. மாற்றம் உண்மையிலே எப்போ வரும்? திமுகவின் நீட்சி தொடருவதால் காட்சி இன்னும் மாறாமல் இருக்கிறது. மாறும். அதுக்கான நடவடிக்கைகளை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திமுக கரைவேட்டி நாங்க தெரியலையே. இல்ல அதிமுக கரைவேட்டி கட்டி நாங்க தெரியலையே. அது காட்சிகள். குறிப்பா சொல்லப்போனா டாஸ்மாக் விவகாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் டாஸ்மார்க்ல இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாற்ற நடவடிக்கைகளை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க காலைல 6 மணிக்கு குடிச்சுப்புட்டு நடு ரோட்ல நடக்கிறவன பார்க்க முடியுதா? அப்ப இது மாற்றம் இல்லையா? சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் போத்தல் கிடக்கும்ல. இன்னைக்கு கிடக்கா? துப்புரவு பணியாளர்ட்ட போய் கேளுங்க இன்னைக்கு சொல்லுவாங்க. பாட்டிலெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா துப்புரவு பணியாளர்கள் அந்த பாட்டில எடுத்து விற்பனை செய்த வரலாறுகளும் உண்டு. இப்ப அவர்களுக்கே என்ன சொன்னா, இந்த ஆட்சி வந்துட்டு எங்களுக்கு பாட்டில் பொறுக்கிற வேலை இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ஆட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. மாற்றம் என்பது மட்டுமே மாறாதது. அவர்கள் காட்சிகளை இன்றும் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய பார்வையில் ஏதோ பிழை இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். நல்ல ஆட்சி காட்சியை மாற்றி இருக்கிறது. சாட்சியாக மக்கள் இருக்கிறார்கள். 45 நாட்கள் தான் ஆகி இருக்குது. இன்னும் சில கால அவகாசம் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். விரைவில் நீங்க சொன்ன அந்த மாற்றத்தை மக்களும் காண்பார்கள் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.